குட், வெரி குட். காட் இஸ் குட். மறுபடியுமாக நம்முடைய ஜாஸ் வேர்ல்ட் ஷேக்கர்ஸ் பைபிள் கல்லூரியினுடைய 12வது சப்ஜெக்டை படிக்கும்படியாக தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இதுல மொத்தம் 10 பாடங்கள். இந்த சப்ஜெக்டுடைய தலைப்பு லகுவான மாற்றம். மாற்றம் என்பது எப்படி இருக்கும்? இலகுவாக இருக்கும், சுலபமாக இருக்கும், எளிதாக இருக்கிறோம். சரிங்களா? இதற்கு எந்த வசனம் ஆதாரம்? இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், இதை பற்றி சொல்லுங்க. வெரி குட். இல்ல, லகுவாகவும் மெதுவா எவ்வளவு வார்த்தை எல்லாம் யூஸ் பண்றாரு பாருங்க. சோ அதை நம்ம விசுவாசித்து நாம் பயணிக்கிறோம். நம்முடைய பயணம் இனிதாக துவங்கி இருக்கிறது. ஆமா, இனிமையை நம்முடைய வாழ்க்கையில துவங்கினவர் முற்றுமுடிய நம்மை அப்படியே இனிமையாக நடத்துவார். 120 ஆண்டுகளுக்கு மேலாக இனிமையான வாழ்க்கை, லகுவான வாழ்க்கை, ஆமா, ஆசீர்வாதமான வாழ்க்கை. சோ இன்றைக்கு இதுல 6வது லெசன் 11 மற்றும் 12வது அதிகாரங்களிலிருந்து தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கற்று தருவார். நம்ம இப்பொழுது நேரடியாக வகுப்புக்கு சென்று விடலாம். எப்படிப்பட்ட விவசாயி பைத்தியக்காரர் என்று அழைக்கப்படுவார்? அதை போல தேவ பிள்ளைகள் செய்ய தவறுவது என்ன? ஓகே, எல்லாரும் உங்க புக்கை மூடுங்க. சரிங்களா? ஃபிங்கரை வச்சுக்கிடுங்க. இந்த கேள்விக்கு நீங்க எப்படி பதில் சொல்லு நான் எதிர்பார்க்கிறேன்னா, நீங்க புரிந்து கொண்டதை சொல்லணும். சரிங்களா? நீங்க எப்படி புரிஞ்சிருக்கீங்க? நான் கேள்வியை வாசிக்கிறேன், திரும்பவும் கிறிஸ்டியன் ஜெபன் இதுக்கு சொல்ல போறேன். பார்க்கலாம். அதாவது, எப்படிப்பட்ட விவசாயி பைத்தியக்காரர் என்று அழைக்கப்படுவார்? எஸ், கிறிஸ்டியன் ஜெபன். விதைக்காமல் பண்படுத்தாமல் தனக்கு நல்ல வெரி குட், வெரி குட். அதை போல தேவ பிள்ளைகள் செய்ய தவறுவது என்ன? தேவனுடைய வாக்கு தத்தங்களை எடுத்து தங்களுடைய வாழ்வில் பயன்படுத்தாவிடில். வெரி குட், வெரி குட், வெரி குட். நீங்க நல்லா அப்படி புரிஞ்சு படிக்கிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாருங்க, ஏதோ நம்ம அவசரமா படிச்ச ஆன்சர் எல்லாம் கண்டுபிடிச்சிடணும் என்பது பெரிய பலனை தராது. சரிங்களா? மிகப்பெரிய பலனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவனுடைய வார்த்தைக்குள்ளே தேவன் வல்லமை வைத்திருக்கிறார். எனவே ஒருவேளை நீங்க அவசரமா நீங்க என்ன செய்திடலாம், ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஆனா கண்டிப்பா ஒன்றொன்றையும் நீங்கள் புரிந்து கொள்ள தனியாக சமயம் எடுங்கள். அது உங்களை வாழ வைக்கும். ஓகே, இதுக்கு பதில் எங்கே இருக்கின்றா 123வது பக்கத்துல 2வது பேராகிராஃப் பாருங்க. முதலாவது, எப்படிப்பட்ட விவசாயி பைத்தியக்காரன் என்றால் 123 செகண்ட் பேராகிராஃப். ஒருவர் தனது நிலத்தை பண்படுத்தாமல், விதை விதைக்காமல் அல்லது நீர் பாய்ச்சாமல் தனது தோட்டம் வளர வேண்டும் என்று எதிர்பார்த்தால் சாதாரணமாக நாம் அவரை பைத்தியக்காரர் என்று அழைப்போம். இந்த முக்கியமான காரியங்களை நாம் செய்யாவிட்டால், நமது தோட்டம் வளரவில்லை என்றால் நாம் வியப்படைய மாட்டோம். வெரி குட். 2வது என்ன கேள்வி? அதை போல தேவ பிள்ளைகள் செய்ய தவறுவது என்ன என்றால் 3வது பேராகிராஃப்ல பாட்டம் பாருங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தையில் உள்ள வாக்கு தத்தங்களை எடுத்து அந்த சத்தியங்களை தங்கள் வாழ்வில் விதைக்கவில்லை. அந்த பேராகிராஃப் முழுசும் வாசிக்கலாம். கிறிஸ்டியன் ஜெபன் 3வது பேராகிராஃப் 123 தேர்ட் பேராகிராஃப் முழுக்க பாஸ்டர். விதையே விதைக்காத மக்கள் தங்களுக்கு ஒரு தோட்டம் இல்லையே என்று. நீங்க அதுல ஒரு கரெக்ஷன் இருக்கு பாருங்க. விதையே இல்ல, விதையை விதைக்காத மக்கள். உங்க புக்ல அப்படித்தான் இருக்கா? அந்த ஏ எடுத்துட்டு ஏ போட்டுடுங்க. இப்ப வாசிக்கலாமா? விதையை விதைக்காத மக்கள் தங்களுக்கு ஒரு தோட்டம் இல்லையே என்று ஏமாற்றம் அடைவதும் வருத்தப்படுவதுமாய் இருக்கிறார்கள். நான் ஏன் சுகமாகவில்லை, நான் ஏன் செழிப்படையவில்லை, என் ஜெபத்துக்கு தேவன் ஏன் பதிலளிக்கவில்லை, ஏன் என் உறவு முறையில் பிரிவு, ஏன் என் வேலை எனக்கு நிலைக்கவில்லை,
எதுவுமே ம் என் வாழ்வில் ஏன் நன்றாக நடக்கவில்லை என்று ம் வருத்தப்படுவார்கள். இந்த ம் காரியங்களுக்காக அவர்கள் ஜெபிக்கிறார்கள். ஆனால் ம் தேவனுடைய வார்த்தையில் உள்ள வாக்குத்தத்தங்களை எடுத்து அந்த ம் சத்தியங்களை தங்கள் வாழ்வில் விதைக்கவில்லை. ஓகே. இதுல ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கு. இந்த லிஸ்ட்ல வேற என்ன சேர்க்கலாம் யோசிங்க. நம்பர் போடுவோம். 123 தேர்ட் பேராகிராஃப். ஒரு தோட்டம் இல்லையே இல்லையா, விதைக்காமலே ஒரு தோட்டத்தை எதிர்பார்ப்பது. அப்புறம் நான் ஏன் சுகமாகவில்லை, இரண்டாவது. மூன்றாவது, நான் ஏன் செழிப்படையவில்லை. நாலாவது, ஏன் ஜெபத்துக்கு தேவன் ஏன் பதில் அளிக்கவில்லை. ஏன் என் குடும்பத்துல உறவுல பிரச்சனை வருது. ஏன் என் வேலை எனக்கு நிலைக்கவில்லை. எதுவுமே என் வாழ்வில் ஏன் நன்றாக நடக்கவில்லை. 7 பாயிண்ட் கொடுத்திருக்காரு. இந்த 7ஓடு கூட வேற என்ன சேர்க்கலாம் யோசிங்க, திங்க் பண்ணுங்க. ஏன் என் பொருளாதாரத்தில் நிறைவு இல்லை. ஓகே, அது இதுல போடல. ஓகே, இருக்குது. நான் ஏன் செழிப்படையவில்லை இருக்கு. வேற இதுல இல்லாதது ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா பார்ப்போம். ஏன் எல்லாரும் எனக்கு திங்க் பண்ணு. சமாதானம் இல்லை. ஓகே, ஏன் எனக்கு சமாதானம் இல்லை. ஓகே, ஏன் எனக்கு எனக்கு இன்னும் பயம் சந்தோஷம் இருக்குது. இல்லை, சந்தோஷம் இல்லை. ஏன் சந்தோஷம் இல்லை. அதோட முக்கியமா பாருங்க, ஏன் அதாவது தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிற வார்த்தை இன்னும் எது எதெல்லாம் நிறைவேறலையோ அத்தனையும் நீங்க இப்படி கேள்வி கேட்கலாம். தேவனுடைய வாக்கு தத்தம் என்ன சொல்லுது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இல்லையா? இது ஒரு சீரியஸான மேட்ரு. எல்லாருக்கும் நமக்கு ஒரு அப்படி ஒரு பேடன் இருக்கு. ஐயோ, என் பிள்ளை ரட்சிக்கப்படலையே, என் கணவர் ரட்சிக்கப்படலையே, அல்லது என் பேர பிள்ளை ரட்சிக்கப்படலையே. அப்படி நீ பாரப்படுவதை விட்டுவிட்டு என்ன செய்ய வேண்டும்? வாக்குத்தத்தங்களை எடுத்து வாக்குத்தத்தங்களை எடுத்து ஓகே, நம்முடைய விதைக்கவும். பிள்ளைகளுடைய ரட்சிப்பிற்காக தேவன் சொல்லி இருக்கிற வாக்குத்தத்தம் என்ன? வசனம் சொல்லுகிறது என்ன? நீ என் உன் பிள்ளைகளை கர்த்தராகிய இயேசு கர்த்தரால் கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது ஓகே நீயும் உன் குடும்பத்தாரும் ஓகே ரட்சிக்கப்படுவீர்கள். ஓகே, அதை தியானிக்கணும். வேற என்ன வசனம் ஏதாவது இருக்குதா? உன் பிள்ளைகள் ரட்சிக்கப்படாதவர்கள் கர்த்தரால் என் கரம் போதிக்கப்படுவார்கள். போகவில்லை. அவருடைய சமாதானம் பெரிதா இருக்கும். நல்ல வசனம் பாருங்க. என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படுவார்கள், அவருடைய சமாதானம் பெரிதா இருக்கும். வேற என்ன இருக்கு வசனம்? ரட்சிக்கப்படாதவர்களே என் கரங்கள் குறுகி வெரி போகவில்லை. குட். ரட்சிக்க கூடாதபடி என்னுடைய கரம் குறுகி போகவில்லை. வேற ஏதாவது இருக்குதா? என் பிள்ளைகள் என் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். வெரி குட். என் பிள்ளைகள் பந்திய சுத்திலும் ஒளிமர கன்றுகளை போல இருப்பார்கள். வேற? ரட்சிக்க முடியாதபடி என் கரம் குறுகவில்லை. ஆமா, பாருங்க. அப்போ அருமையானவர்களே, இந்த வசனங்கள்லாம் எடுத்து என்ன செய்யணும்? பெருசா எழுதி போட்டு கீழே பெயர்கள்லாம் எழுதலாம், யார் யாரெல்லாம் இன்னும் ரட்சிக்கப்படல. அப்புறம் ஒரு சார்ட் போட்டு இந்த வசனங்களை 4-5 வசனங்களை எழுதிட்டு கீழே அவங்க போட்டோ எல்லாம் ஒட்டுங்க. அதை வாசிங்க, அதை திங்க் பண்ணுங்க, இமேஜின் பண்ணுங்க. அதுவே போதும். நீங்க அவர்களுக்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்க வேண்டியதில்லை. ஆமா, சின்ன வயசுல நல்லா இருந்திருப்பாங்க உங்க சில்ட்ரன். இப்போ ஒருவேளை வழி தவறி போகலாமா? அப்போ அதுதான் வழி இல்லையா? இதை செய்வதை விட்டு மற்ற காரியங்களை செய்கிறவர்களுக்கு ஆண்ட்ரூமுக்கு என்ன பெயர் கொடுத்திருக்காரு? பைத்தியக்காரன். பைத்தியக்காரன்னு சொல்லியிருக்காரு. கர்த்தர் நல்லவர், தேவன் நமக்கும் நம்முடைய சந்ததிக்கு கிருபை செய்வார். 2வது கேள்வி போயிடலாம் பிரதர். விதை உவமையானது எதை பற்றியது? எஸ் சிஸ்டர் அனட்டா. இது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய வார்த்தை எப்படி வேலை செய்கிறது என்பதையும் பற்றியது. பேஜ் 122. ஓகே, இது எதை பற்றியது அல்ல. இது சாதாரணமா ஒரு விவசாயி விதைத்து அதுல வர்ற ஹார்வெஸ்ட் பற்றியது அல்ல. வெரி குட். படிங்க 122ல அந்த பேராகிராஃப் படிங்க. விதைக்கப்படும் விதை தேவனுடைய வசனம்.
ஆகவே இந்த ம், முழு உவமையும் உண்மையில் ஒரு விவசாயி ஆவது எப்படி என்பதை பற்றியோ அல்லது ஒரு ம், அறுவடையை பெற்றுக்கொள்வதை பற்றியோ பேசவில்லை. இந்த ம், உவமையானது தேவனுடைய ராஜ்யமும் தேவனுடைய ம். வார்த்தையும் எப்படி வேலை செய்கின்றன என்பதை பற்றியதுதான். ஆமென். சோ ஆமென். கிளியர் பாருங்க. ஆமென். தேவனுடைய ராஜ்யம் வேலை செய்யறதுன்னா என்ன? அவருக்கு அந்த ராஜ்யத்துக்கு பிரின்சிபல்ஸ் இருக்கு பாஸ்டர். ஆ அந்த வெரி குட். பிரின்சிபல்ஸ நாங்க வடிவா புரிந்து கொண்டு அதன்படி ஓகே. நடக்கிறதா இப்பொழுது நாம படிக்கிற பிரின்சிபல் என்னது? நாங்க அந்த வார்த்தைய எங்கட வாழ்க்கையில விதைக்கணும். இதயத்துக்குள்ள இருதயத்துல விதைக்கணும். வெரி குட். இதயத்துல நிலமான இதயத்துல விதைக்கணும். சோ நம்ம எல்லாரும் அடுத்த ஸ்டெப் போறோம். ப்ரெஷஸா சொல்லுங்க. எடுக்கணும். அந்த வார்த்தைய நாங்க ப்ரெஷஸா எடுத்து வெரி குட். ஒரு விதைய Pressure. நாங்க வழியோரம் ரோட்டோரம் போடாதெல்லாம் ப்ரெஷஸ் இல்ல தானே Okay. பாஸ்டர். அதான் Very we good. have to Very good. honor the word. எஸ் எஸ் எஸ். அப்போ எல்லா காரியங்களுக்கும் தேவனுடைய வார்த்தை இருக்குது. அதை எடுத்து விதைப்பது என்றால் அது விதைப்பதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கலாம்? விதைப்பது என்றால் என்ன? நாங்க இதயத்துல ஆழமா பதிச்சு பிறகு அதை மெடிடேட் பண்ணி நாங்க வெரி குட். வெரி குட். அதையே நாங்க ஆமா. எங்களுக்கு உரியதா ஆக்கி கொள்ளணும். வெரி குட். அப்போ பாருங்க, வித்தியாசமா செய்யலாம்ல. இப்போ நான் ஒரு மெத்தட் சொன்னேன். இந்த வசனங்கள்ல நம்ம பிள்ளைகளுடைய சால்வேஷனை எழுதிட்டு கீழே அவங்க போட்டோ ஒட்டலாம். இதே மாதிரி வேற என்ன செய்யலாம்? மனசின் ஆழத்துல பதிய வைக்கிறதுக்கு. இன் அதர் வேர்ட்ஸ், we are so serious about this என்று இதை நான் குறித்து நான் ரொம்ப சீரியஸா இருக்கிறேன் அப்படி நினைக்கிறவர்கள் வேற என்னெல்லாம் செய்யலாம்? என்னையா கேக்குறீங்க பாஸ்டர் அல்லது மட்டாக்கள்? எப்படி? இல்ல நீங்க என்னையா கேக்குறீங்க அல்லது மட்டாக்கள் இல்ல இல்ல, சொல்ல? ஜென்ரலா எல்லார்ட்டையும் கேட்கிறேன். எல்லாரும் Okay. யோசிங்க. எல்லாரும் தயவு செய்து யோசிக்கணும். நான் மோஸ்ட்லி ப்ராபபிளி எங்க பாக்குறோமோ அந்த இடத்துல ஒட்டி வைக்கலாம் எழுதி. திரும்ப சொல்லுங்க சிஸ்டர். நாங்கள் மோஸ்ட் ப்ராபபிளி எங்க பாக்குறோமோ அந்த இடங்கள்ல தான் ஒட்டி வைக்கலாம். ஹோல்ல ஒட்டி ஓகே. வைக்கலாம். வேற ஒட்டி வச்சிருக்கிறத மேல கை இல்ல. வச்சு பேசலாம். தலையில வைக்க பேச சொன்னீங்க பாஸ்டர். தலையில கை வச்சு பேசலாம். வார்த்தையோட வேற என்ன? ஒரு படமும் சேர்த்து ஓட்டலாம். ஆமா. இப்ப நாங்க Very good. பொருளாதாரத்துக்குரிய ஒரு படம். மற்றது ஆமா. பாஸ்டர் இந்த ஸ்ரீதேவி சொன்னவ இப்ப நாங்க மோஸ்ட்லி பாக்குறது உண்டு. அதுல ஒரு பாஸ்டர் சொல்றார், நாங்க முழிக்க பார்க்கத்தக்கதான் அப்படி மேல ரூஃப்ல கூட ஒட்டி வைங்க, அப்படியே நாங்க படுக்கிற சூப்பர் இடத்துல. சூப்பர் Yes. சூப்பர் சூப்பர். Yes. ஆமா, தேவன் சொல்லியிருக்காரு பாருங்க, அவருடைய வார்த்தையை கனம் பண்ணா தேவன் நம்மை கனம் பண்ணும். நல்ல பாயிண்ட். வேற என்ன செய்யலாம்? சும்மா யோசிங்களேன். அதாவது ஒரு வார்த்தையை குறித்து நான் சீரியஸா இருக்கிறேன், அதான விதைக்கிறது, அதையே சிந்திப்பேன். அப்போ அது எனக்கு நிஜமாகும் வரை நம்ம அதையே நினைத்து கொண்டு இருக்கேன். மட்டர் பண்ணலாம். இன்னொன்று என்ன சொல்லலாம். மட்டர் பண்ணலாம். ஆசை போடுறது மாதிரி சொல்லி கொண்டிருக்கிறது பாஸ்டர் எங்களுக்கு. ஆமா, ஆசை போடலாம், டெய்லி பேசலாம். மெட்டது பாஸ்டர் இன்னொன்று சொல்லலாமா? இன்னொன்று என்னன்னா, இப்ப நாங்க ஒரு வார்த்தைய வாசிக்கிறோம். விதை, இப்ப பறவைகளை பாருங்கள், அவை நுட்பதும் இல்லை விதைப்பதும் இல்லை, ஆனாலும் பரமபிதா பிழை போட்டுகிறார் என்ற வசனம். நாங்க ஒரு பறவைய பார்க்கும்போது உடனே அந்த வசனத்தை யோசிக்கலாம். நல்ல பாயிண்ட் இல்ல? வெரி குட். அதுக்கு ஆகாரம் மாத்திரம் கொடுக்கல, வேற என்னெல்லாம் கொடுக்கிறார் பறவைக்கு? அவைக்கு நல்ல நல்ல clothes கொடுக்கிறார், கலர் கொடுக்கிறார், கலர் பறக்கிறதுக்கு சக்தியை கொடுத்திருக்கிறாரு. அப்போ இதே போல நம்ம கனடாவில் நிறைய புல் தரெல்லாம் இருக்கு இல்லையா? புல்லை பார்க்கும்போது நமக்கு என்ன ஞாபகம் வரும்? இந்த புல்லுக்கு உடுத்து வைக்கிறவரும் யாரு? தேவன் தான் உடுத்து வைக்கிறார். வெரி குட். அதே போல பாருங்க, இந்த சால்வேஷன் பற்றி நம்ம அதுக்கு சில வசனம் எடுத்தோம் இல்லையா? ரட்சிக்க கூடாதபடி தேவனுடைய கரம் குறுகி போகவில்லை. நீங்க என்ன செய்யலாம்னா, இன்னொரு ஐடியா எனக்கு வருது. உங்க மொபைல் போன்ல இந்த ஃப்ரண்ட் பேஜ்ல வைக்கலாம். யாரெல்லாம் இன்னும் ரட்சிக்கப்படலையோ, யாருக்காகலாம் நீங்க ஜெபித்திருக்கிறீர்களோ அவருடைய படங்களை மொபைல்ல, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஸ்கிரீன்
அது என்ன ப்ரோஃபைல் சொல்லுவாங்க? பிக்சரா? ஆ ப்ரோஃபைல் பிக்சரா? எங்க ஆமா பிக்சர் போற இடத்துல அவன் ஆமா ஆமா ஆமா. யார்கிட்டயும் உங்க பேர பிள்ளைகிட்ட கொடுத்து யாரெல்லாம் நீங்க ரட்சிக்கப்படணும்னு விரும்புறீங்களோ அவங்க நீங்க மொபைல் எடுத்து ஆன் பண்ண உடனே அந்த பிக்சர் ஒரு 4 பிக்சரோ 3 பிக்சரோ ஒரு பிக்சரோ வரலாம்ல. வந்த அது உடனே என்ன ப்ரோஃபைல் செய்யணும்? பிக்சர், ப்ரோஃபைல் நீங்க பிக்சர். இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணிட்டீங்க, அந்த படத்தை பார்த்த உடனே என்ன சொல்லணும்? ஆண்டவரே, என்னுடைய பேரனை நீங்க ரட்சித்ததுக்காக நன்றி, பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கலாம் இல்லையா? சோ மனம் இருந்தால் மார்க்கம் இருக்கிறது, மேலோட்டமாக இருந்தால் அல்ல இல்லையா? ஆமா, கர்த்தர் நல்லவர். பாருங்க, உங்க எல்லாருக்கும் நீங்க விவசாயத்தை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. வெறுமனே விதைத்தால் மாத்திரம் போதாது, அதுக்கு முன்னால பண்படுத்தணும், அப்புறம் விதைக்கணும், களை எடுக்கணும் இல்லையா? மெனியூர் உரம் போடணும், தண்ணீர் பாய்க்கணும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நெகட்டிவ் கர்த்தருக்கு நன்றி. நெகட்டிவ் சொல்லுங்க. தாட்ஸ் எங்களோட ஆ மெடிடேஷனுக்கு எதிரான தாட்ஸ் வரும்போது நீங்க ஆ சொல்லி தந்த மாதிரி அப்பாலே போ சாத்தானே என்று ஆ விரட்டிடலாம். ஆ ஒரு அதான் என்ன முள்ள என்ன வரும்? எடுக்கிறது. கரெக்ட், வெரி குட், நல்ல பாயிண்ட். பாருங்க, ஒரு ஒரு நீங்க உங்க சன்னுக்காக ஜெபிக்கிறீங்க, சால்வேஷனுக்காக ஸ்தோத்திரம் சொல்றீங்க. நான் இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணிட்டேன், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு விட்டார். அவன் படத்தை நீங்க போன்ல வச்சுட்டீங்க அல்லது ஒட்டி இருக்கீங்க. பிசாசு என்னத்தை கொண்டு வருவான்? இவன் எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? இவ்வளவு மோசமா இருக்கானே. அப்ப என்ன செய்யணும்? அப்பாலே போ சாத்தானே, ரட்சிக்க கூடாதபடி என்னுடைய தேவனுடைய கரம் குறுகி போகவில்லை, ஒரு சத்தமா நீங்க சொல்லுங்க. அது அவருடைய சால்வேஷனுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கே ஒரு தெம்பு வந்துடும். தேவனை நீங்க கனம் பண்றீங்க, தேவனை மகிமைப்படுத்துறீங்க, தேவனை விசுவாசிக்கிறீங்க, அதுக்கு நிச்சயமாகவே பலன் உண்டு. உங்களுடைய பையனுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, உங்களுடைய சரீரத்துல, உங்க மனசுலயும் ஒரு சமாதானம் வந்துடும், ஒரு தைரியம் வந்துடும், ஒரு குதூகலம் வந்துடும். பாருங்க, வார்த்தை எல்லாவற்றுக்கும் போதுமானதா இருக்கிறது. ஆமா, நாம பேசுற தமிழ் மொழியில வார்த்தை, தேவனுடைய வார்த்தை இருக்கிறதுக்கே பெரிய நன்றி சொல்லணும். இந்த உலகத்தில் உள்ள பல மொழிகளிலே வேத புஸ்தகம் மொழிபெயர்க்கப்படவில்லை. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர். எஸ் பிரதர், 2வது கொஸ்டின் போவோம். 3வது. ஓகே. தேவனுடைய ஜனங்கள் என்ன வழியை தேடி அலைகிறார்கள், ஆனால் தேவனுடைய வழிகள் எப்படிப்பட்டது? வெரி குட். ஜெயா சிஸ்டர் சொல்றீங்களா? இல்ல, சொல்லுங்க சிஸ்டர். என்னன்னா சிக்கலான கடினமான காரியத்தை தான் மக்கள் தேடுறாங்க. நான் தேவனுடைய வார்த்தை கேட்கறது வந்து மிகவும் எளிமையானது. வெரி குட், ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டீங்க. கரெக்டான பதில். பாருங்க, பேஜ் 122ல அதை வாசித்துருங்க சிஸ்டர், அந்த பேராகிராஃப். கேள்வியை நான் வாசித்துறேன். தேவனுடைய ஜனங்கள் என்ன வழியை தேடி அலைகிறார்கள், ஆனால் தேவனுடைய வழிகள் எப்படிப்பட்டது? எஸ் சிஸ்டர், வாசிங்க. மக்கள் எப்போதுமே கொஞ்சம் ஆழமான சிக்கலான வழிகளையே தேடி அலைகிறார்கள், ஆனால் மிகவும் எளிமையானது. இதை புரிந்து கொள்ளாமல் போவதற்கு யாராவது உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் முழுவதும், அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கையும் உங்கள் வெற்றி, ஒரு விசுவாசியாக ஜெயம் பெறுவது எல்லாமே தேவனுடைய வார்த்தையை எடுத்து உங்கள் இருதயத்துக்குள் விதைப்பது என்ற எளிமையான விஷயமாகும். நீங்கள் துளைத்து தேவனுடைய வார்த்தையை முளைத்தெழும்ப விட்டு கொடுத்தால் எந்த கஷ்டமான முயற்சியும் செய்யாமலேயே நீங்கள் மாறுவீர்கள். ஆமென், அல்லேலூயா. இல்ல, உண்மையிலே ஆண்டவருக்காக நம்ம ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கணும். பாருங்களா, எல்லாமே ரொம்ப புரிந்து கொள்ளுகிற மாதிரி எளிமையா எழுதியிருக்கிறார்ல. ஆமா, சிலர் வந்து ரொம்ப ஆழமா போகணும் அப்படின்னு சொல்லி புரியாத மாதிரி பிரசங்கம் பண்றாங்க இல்லையா? நம்ம எல்லாம் பாருங்க, பாஸ்டர் ஹாரிஸ் எல்லாம் நல்லா எளிமையா சொல்லி கொடுக்குறாரு. சாம்பி சொல்லத்துற பாஸ்டர்ல, நானும் அப்படித்தான் சொல்றேன்னு நினைக்கிறேன். நான் பேசுறது எளிமையா இருக்கா, ரொம்ப கடினமா இருக்கா பிரசங்க? என்னுடைய மெசேஜஸ் எல்லாம் எளிமையா இருக்கு. கிருபை பாருங்க. அப்போ இதை புரிந்து கொள்ளாமல் இருப்பதற்கு அநேகர் உதவி செய்கிறார்கள் என்று இவர் எழுதுறாரு இல்லையா, ஆண்ட்ரூமர். யாராவது இன்டென்ஷனலா உதவி பண்ணுனாதான் இதை புரியாம இருக்க முடியும், இதை காம்ப்ளிகேட் பண்ண முடியும். இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஓமைகளை பாருங்கள், எல்லாம் எளிமையானது. விதைக்கிற ஓமை, அப்புறம்
இது இளையகுமாரன் காரியம், கதை, அந்த ஸ்டோரி எல்லாத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா எளிமையாக கற்றுக் கொடுக்கிற தேவன். ஆமா, கர்த்தர் மகா பெரிய தேவன். ஆமா, ஓகே, எஸ் பிரதர், நெக்ஸ்ட் கொஸ்டின் போ. தேவனிடம் இருந்து ஜனங்கள் பெற்றுக்கொள்ளாததற்கு முதல் காரணம் என்ன? எஸ், பவானி சிஸ்டர். அவர்கள் தேவனுடைய வார்த்தையின் சத்தியங்களை எடுத்து தங்களுடைய இருதயத்தில் விதைக்காததுதான் காரணம். வெரி குட், கரெக்ட். பேஜ் 125 பாட்டம் மோஸ்ட் பாருங்களேன். கேள்வி, தேவனிடமிருந்து ஜனங்கள் பெற்றுக்கொள்ளாததற்கு பிரதான காரணம் அல்லது முதல் காரணம் என்னவென்றால், தேவனிடமிருந்து ஜனங்கள் பெற்றுக்கொள்ளாததற்கு முதல் காரணம் அவர்கள் உண்மையாக தேவனுடைய வார்த்தையின் சத்தியங்களை எடுத்து தங்கள் இருதயங்களில் விதைக்காததே. நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல உபவாசம் பண்ணுவாங்க இல்லையா, நல்ல பக்தியா இருப்பாங்க, ஆனா செய்ய வேண்டியதை செய்யவில்லை என்றால், ஓகே, இப்படி தேவனுடைய வார்த்தையின் சத்தியங்களை எடுத்து இருதயங்களில் விதைக்கும் பொழுது என்ன உண்டாகிறது? விசுவாசம். ஃபெய்த் உண்டாகுது இல்லையா, விசுவாசம் உண்டாகிறது. ஏனென்றால் அந்த வார்த்தையாகிய விதைக்குள்ளே விசுவாசம் என்கிற வல்லமை இருக்கிறது. யாராலே தேவனிடத்திலிருந்து ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது? விதைக்காதவர், அவிசுவாசம். அந்த வசனம் கரெக்டா என்ன சொல்லுது? விசுவாசம் இல்லாமல் எதையாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் நீ நினைக்காதங்கிறாரு. விசுவாசம் இல்லை, அந்த ஒரே கண்டிஷன் தான். அப்போ அந்த ஃபெய்த்தையும் அந்த விதைக்குள்ள வைத்திருக்கிறார். அது எப்போ வேலை செய்யுதுன்னா, நம்முடைய இருதயத்தின் ஆழத்துக்குள்ள அது விதைக்கப்படும் பொழுது. அப்படி அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன சொல்லணும்னா, வேற கேள்விகள்ல வரும்னு நினைக்கிறேன், கீழே பார்க்கலாம். 5வது கேள்வி போயிடலாம். சரீர சுகம் தேவைப்பட்டவர்கள் செய்ய வேண்டியது என்ன? சிஸ்டர் மகேஸ்வரி இல்லையா, பவானி சிஸ்டர் சொல்லுங்க. சொல்லிட்டாங்களா? ஓகே, மகேஸ்வரி சிஸ்டர். சுகத்துக்குரிய வசனங்களை எடுத்து அபியாசப்படுத்த வேண்டியது. ஓகே, உதாரணத்துக்கு ஏசியா 53 அநேக காரியங்கள் ஆண்டவர் சுகத்தை பற்றி கொடுத்திருக்கிறார் தானே பாஸ்டர்? வெரி குட். அது எந்த பக்கத்துல இருக்கு சிஸ்டர்? 124 இருக்குது. 124 இருக்கா? ஓகே, வெரி குட். 126 உள்ளதை நான் வாசிக்கிறேன். 126 செகண்ட் பேராகிராஃப் பாருங்க. உங்களுக்கு சரீர சுகம் வேண்டுமென்றால் சுகத்தை குறித்து பேசும் வசனங்களை எடுத்துக்கொண்டு அவற்றை தியானம் செய்ய வேண்டும். வேதத்தில் சுகத்தை பற்றியுள்ள ஒவ்வொரு வசனத்தையும் பாருங்கள். எங்கெங்கே ஜனங்கள் சுகம் பெற்றுக்கொண்ட நிகழ்ச்சிகள் எழுதப்பட்டுள்ளதோ அவற்றையும் படிக்க வேண்டும். அப்படி தொடர்ந்து வாசிப்போம். இறுக்கமானது ஆனால் சரியானது. நீதிமொழிகள் 4:22 சொல்லும் தேவனுடைய வார்த்தை, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். உதாரணத்துக்கு 107:20 அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அப்போ அவைகளை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறது என்றால் அதுக்கு என்ன விளக்கம் சொல்லலாம்? எல்லாருமே யோசித்து சொல்லுங்க. அதாவது வார்த்தையை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். அதுக்குரிய வசனங்களை தேடி பிடிக்கிறதான் பாஸ்டர். ரேமா வேர்ட் பாஸ்டர். ரேமா கண்டுபிடிக்கிறது என்றால் அதை தேடி கண்டுபிடிக்கணும். அடுத்த லெவல்ல வந்து ஒரு வெளிப்பாடா வரணும்.
என்னுடைய புத்தகத்துல 10 வாக்குத்தத்தம் எழுதியிருக்கிறேன் பாஸ்டர் சுகத்தை பற்றி. வெரி குட். கையில வச்சிருக்கீங்களா? இல்ல வந்தா பாஸ்டர், நான் வாசிங்க. உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க அட்ரஸ போட்டு விடுங்க, நான் அனுப்பி விடுறேன். ஓ ரைட். ஹார்ட் காப்பியா அனுப்புறீங்களா? அந்த ஒரு இதுல போட்டு கவர்ல போட்டு அனுப்பலாம் பாஸ்டர், அவ்வளவு ஓகே கனமா ஓகே, நான் அட்ரஸ் அனுப்புறேன். பாருங்க, நம்ம இன்னைக்கு படிக்கிற பாடத்துல எல்லாமே என்ன கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது என்றால், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானது ஒரு 10 சொல்லுங்களேன். ஆளுக்கு ஒண்ணு சொல்லலாம். கிறிஸ்டியன் ஜெபன் ஒண்ணு. நம்முடைய விசுவாசம். எல்லாருடைய வாழ்க்கைக்கு தேவையானது சொல்லுமா? விசுவாசம். ஓகே, ஜெயா சிஸ்டர் ஒண்ணு சொல்லுங்க. கர்த்தரின் மீட்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இல்ல நமக்கு தேவை ரட்சிப்பு. ரட்சிப்பு. ஓகே, அனட்டா சொல்லுங்க. ஓ, ஆரோக்கியம். ஆரோக்கியம். மகேஸ்வரி சிஸ்டர் சொல்லுங்க. எல்லாரும் யோசித்து வைங்க. நீங்க சொல்லி முடிச்ச உடனே அப்புறம் மறந்துடக்கூடாது. சமாதானம் பாஸ்டர், சமாதானம். வெரி குட். பாமாம் சொல்லுங்க. பாமாம் நீங்க அன்மியூட் பண்ணணும். இன்னொன்று சந்தோஷம், ஜாய். சந்தோஷம். வெரி குட். சமாதானம். பாருங்க, சமாதானம், சந்தோஷம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், செழிப்பு, வேற என்ன, சுகம், விசுவாசம், நல்ல இப்படி ஒரு உறவுகள். எவ்வளவு லிஸ்ட் எடுத்தாலும் எல்லாவற்றுக்கும் தேவையான விதை நமக்கு இருக்குது கையில. பாருங்க இல்லையா? எல்லாவற்றுக்கும் தேவையான வசனம் நமக்கு இருக்கு. வார்த்தை. ஆமா, அதுதான் விதை. அந்த வார்த்தை நமக்கு இருக்கு, எல்லா பகுதிக்கும் தேவையான. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, இது படிக்கிறதுக்கு ஏதோ இந்த கிளாஸ்ல நம்ம நல்லா படிக்கணுங்கிறது மாத்திரமல்ல, அதை நீங்க இன்னும் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற என்னென்ன ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லையோ அதை லிஸ்ட் எழுதி வச்சு அது சம்பந்தப்பட்ட வசனங்களை தேடுங்கள், கண்டுபிடிங்க. கண்டுபிடிப்பது என்றால் அதை கண்டுபிடிப்பது மாத்திரமல்ல, அதை என்ன செய்யணும், ஒரு வெளிப்பாடாய் வரும் வரைக்கும் அதை தியானிங்க. இப்படி ஒரு எளிய வாய்ப்பு இருந்தால் நாம் எல்லாரும் பயன்படுத்தணும் இல்லையா? ஆமா ஆமா ஆமா, கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அதனாலதான் நமக்கு அவர் ஆவியானவர் இதை கற்றுத்தருகிறார். ஓகே, எஸ் பிரதர், நெக்ஸ்ட் கொஸ்டின். பேமாம் சிஸ்டர் பதில் சொல்லுவாங்க. எஸ். நம்மில் வல்லமையான நல்ல மாற்றம் வர வேண்டும் என்றால் எங்கே என்ன செய்யப்பட வேண்டும்? நம்மில் வல்லமையான நல்ல மாற்றம் வர வேண்டும் என்றால் எங்கே செய்யப்பட வேண்டும், என்ன செய்யப்பட வேண்டும்? எஸ் சிஸ்டர். எங்களுடைய இருதயத்தில் நம்முடைய வார்த்தை பூரணமாக செயல்பட இடம் கொடுக்க வேண்டும். வெரி குட். மற்ற உலக பிரகாரமான காரியங்கள்ல மனதை விட்டு விடக்கூடாது. ஓ வெரி குட். ஆமா, நான் அதை வாசிக்கிறேன். பேஜ் 134 இருக்கு. கேள்வி என்னவென்றால், நம்மில் வல்லமையான நல்ல மாற்றம் வர வேண்டும் என்றால் எங்கே செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று பேஜ் 134 பாட்டம் மோஸ்ட். இந்த உவமை இந்த மனப்பான்மையே கற்பிக்கிறது. உங்களில் ஒரு வல்லமையான மாற்றம் வேண்டுமென்றால் தேவனுடைய வார்த்தையை உங்கள் இருதயத்தில் வார்த்தையானது தேவனுடைய உங்களுடைய இருதயத்தில் விதைக்கப்பட வேண்டும். இந்த உவமையில் கூறப்பட்டுள்ள செயல்படும் முறையை நீங்கள் பின்பற்றினால், எப்படி ஒரு விதையை ஒரு நிலத்தில் விதைத்தால் அது வளருகிறதோ அதே மாதிரி சாதாரணமாக இயற்கையாக மாற்றம் ஏற்படுவதை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் தேவனுடைய வார்த்தை எடுத்து அதை இரவும் பகலும் தியானித்தால் அது உங்களை மாற்றிவிடும். தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்வை மறுரூபமாக்கும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். பாருங்க. ஆமா, பாருங்க, உங்க பிள்ளைகள் அல்லது உங்க கிராண்ட் சில்ட்ரன் யாருக்கெல்லாம் நல்ல பாட்டியம்மாவுக்கு தாத்தாவுக்கு யாரு நல்லா ஹெல்ப் பண்றாங்களோ நீங்க ஒரு காரியத்தை செய்யலாம். என்ன செய்யலாம்னா, இந்த குரூப்ல இல்லையா, நீங்க ஜெயா சிஸ்டர்கிட்ட பேசி அவங்கள வச்சு என்ன செய்யலாம், நீங்க வசனங்களை தேர்ந்தெடுத்து ஒரு 10 வசனங்கள் அது நீங்களே செய்யலாம். உங்க வாய்ஸை அது ரெக்கார்ட் பண்ணிடலாம். பாருங்க, நம்ம தீர்க்காயுசுக்கு எத்தனை வசனம் எடுத்திருக்கிறோம் அனட்டா சிஸ்டர்?
நீங்க அன்மியூட் பண்ணல. 5 சொன்னீங்க பாஸ்டர். ஆனா நாங்க ஓகே, 6 எழுதி வச்சிருக்கிறோம். 6 7. வெரி குட். மற்றது பாருங்க, இன்றைக்கு ஹெல்த்தும் ரெடி. சொல்லுங்க. இன்றைக்கு ஆரோக்கியத்துக்கும் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். நீங்க பார்க்கலாம். ஓகே, வெரி குட். நம்ம ஒன்னொன்னா போகும். ம்ஹும். இப்போ ஆயுசு நாட்களுக்கு நீங்க என்ன எழுதி வச்சிருக்கீங்கன்னு வாசிக்க முடியுமா? கையில இருக்கா? அன்மியூட் பண்ணல, மியூட் ஆயிட்டு. இல்ல போடுவார். அவர்தான் ஸ்லைடா ஓ, கொடுத்திருக்கிறார். வெரி குட், வெரி குட். பிலிப் பிரதர். ஓ. ஆமா, வெரி குட். நானே வாசிக்கிறேன் பாருங்களேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. நான் உனக்கு நிறைவான ஆயுட்காலத்தை கொடுப்பேன். அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். இன்னும் இதுல 1-2 சேர்க்கலாம் பாருங்க. ஓ, அதோட சேர்த்தது இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தையும் இரத்தத்தையும் புசிக்கிறவங்களுக்கு நித்திய அது ஜீவன். அதாவது முதிர் வயதிலும் சேர்த்திருக்கிறேன். கனி தந்து பசுமையும் அதை சேர்த்துக்கிடுங்க, நோட் பண்ணிடுங்க. நான் நோட் பண்ணி சேர்த்திருக்கிறேன் பாஸ்டர். இவருக்கு அனுப்ப மறந்துட்டேன். நான் அடுத்த முறை ஓகே, ஓகே, ஓகே. அப்படி இருக்கட்டும் பிரதர். பாருங்க, இப்போ இதை விதைக்கிறது என்றால் இதோட நிறுத்திவிடக் கூடாது இல்லையா? இதை என்ன, அதாவது நம்ம இதெல்லாம் சீரியஸா இருந்தா இந்த வசனங்கள் எல்லாம் மனப்பாடம் செய்திடலாம் இல்லையா? ஆமா, திருப்தி ஆக்குவேன்ங்கிறார் பாருங்க. அதுதான், அது ஒரு சால்வேஷன். என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன். எதனால அது சாத்தியம் என்றால், மோர் தென் 120 இயர்ஸ். எதனால அது சாத்தியம் என்றால், அவரே நமக்கு தீர்க்காயுசு ஆயிட்டார் பாருங்க. அவரே நமக்கு ஜீவன் ஆயிட்டார் இல்ல? ஆமா, சிலருக்கு மனசுல தோண்டலாம், பிரதர் உங்களுக்கு தெரியாது பிரதர், எனக்கு இந்த வியாதி இருக்குது, நான் 30 வருஷமா இதுல கஷ்டப்படுறேன். நீங்கள் இந்த வெளிச்சத்துக்குள்ளே வந்து விடுவீர்கள் அருமையான சகோதரிகளே. அப்ப என்ன நடக்கும்னா அந்த வியாதி தானாக போயிடும் இல்லையா? நான் சிலர்கிட்ட நான் பிளஸ் பண்ணுவேன். அவர் சாகிற மாதிரி இருப்பார், 70 வயசு. ஏசிய நாமத்தினால, பிரதர் நீங்க இன்னும் 50 வருஷம் வாழுவீங்க. பிரதர் வேண்டாம் வேண்டாம், நான் இந்த கஷ்டத்தோட வாழ வேண்டாம்பாங்க. அப்போ அந்த மைண்ட் செட்டும் மாற வேண்டி இருக்கு. எந்த மைண்ட் செட்டு? என்கிறது பலவீனமா வாழணும், கஷ்டத்தோட வாழணும், வியாதியோட வாழணும், இந்த குடும்ப சூழ்நிலை என்ன யாரையுமே மதிக்கிறது இல்லை என்ன. அருமையானவர்களே, அதையும் தேவன் மாற்றி தருவார். சரிங்களா? ஆமென். ஆமா, வெரி குட். இன்னும் அந்த மாதிரி முக்கியமான வசனங்கள் தான் சேருங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான வசனங்கள் சேர்த்திருக்கீங்க. நம்பரை போட்டுடலாம். 1 சங்கீதம் 91:6. அது ஒன்னொன்னுக்கு முன்னால 1 உபாகமம் 2 நீதிமொழிகள் 3 அப்படி கூட நீங்க போடலாம். வெரி குட். இப்ப நம்ம இதை தியானிக்கும் பொழுதே நமக்குள்ள அந்த வார்த்தை உள்ள போகுது பாருங்க. சரிங்களா? கர்த்தர் பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். நாம் வெறுமனே அறிவை பெருக்கி கொள்ளுகிறவர்கள் அல்ல, எல்லாமே நாம் அனுபவமாக்கி கொள்ளுகிறவர்கள். ஆமென். ஏனென்றால் தேவன் ஒவ்வொருவருக்கும் பெரிய நோக்கங்களை வைத்து இருக்கிறார். தேங்க்யூ பிரதர் பிலிப். நெக்ஸ்ட் கொஸ்டின் எத்தனாவது? 7வது. 7. எஸ் பிரதர். நம்மை குத்தினால் எது வெளியே கொட்ட வேண்டும், அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? வெரி குட். வேற யாரு இதுவரை சொல்லாதவங்க சொல்லுங்க. யோகேஸ்வரி நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தேவனுடைய வார்த்தை. ஓ, சொல்லுங்க. வெரி குட். நம்மை குத்தினால் எது வெளியே கொட்ட வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தை. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இரவும் பகலும் தியானித்து அதை எங்கள் தேவனுடைய வார்த்தை இரவும் பகலும் தியானிக்க வேண்டும். தியானித்து அது எங்களுக்கு மறுமுகம். வெரி குட். இவர் என்ன எழுதியிருக்காருன்னா, என் வாழ்வு முழுவதும் தேவனுடைய வார்த்தையை மையப்படுத்தியே இருக்க வேண்டும். அதுவும் இருக்குது. என் வாழ்வு முழுவதும் தேவனுடைய வார்த்தையை மையப்படுத்தியே இருக்க வேண்டும். எல்லாரும் நம்ம இதுல வளர்ந்திருக்கிறோம், இன்னும் வளருவோம் அருமையானவர்களே. ஆமா, தேவனுடைய வார்த்தையை மையப்படுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்க, அவர் கிருபை என்று உள்ளது. அழகா எழுதியிருக்கார்ல. என்னை குத்தினால் தேவனுடைய வார்த்தையே வெளியே கொட்டும்.
ஆமா 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 ஆமா. இதுதான் நம்ம இன்னும் அடுத்த லெவல் போயிடுவோம் எல்லாரும். சரிங்களா? வார்த்தைக்கு நாம் முதலிடம் முக்கியத்துவம் கொடுப்போம். நம்ம அதுக்கு முதலாவது நம்ம என்ன அசைன்மெண்ட் எடுத்திருக்கிறோம்? நம்முடைய ஆயுசு நாட்களை பற்றி எடுத்திருக்கோம். பிரதர் பிலிப் பிரதர், நீங்க எனக்கு அதை அனுப்புங்க வாட்ஸ்அப்ல. சரிங்களா? அதில் நம்ம இன்னும் கொஞ்சம் 1-2 ஆட் பண்ணி அப்புறம் என்ன செய்திடலாம்னா நம்ம உங்க குரூப்லேயே நீங்க அனுப்பிடலாம். சரிங்களா? ஒவ்வொரு முறையும் நம்ம அடுத்த வகுப்புல இருந்து ஒவ்வொரு முறையும் அதை நம்ம எல்லாரும் கன்ஃபர்ஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? இன்னும் 1-2 நீங்களே சிஸ்டர் அனட்டா எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் வசனங்கள் சேர்த்து எனக்கு அனுப்புங்க. வாட்ஸ்அப்ல அனுப்புனா போதும். எஸ் பிரதர், கொஸ்டின் நம்பர் 8 போயிடலாம். எதினாலே தேவனுடைய வார்த்தை நமக்கு தேவையான யாவற்றையும் செய்துவிடும். இதுவரை சொல்லாதவர்கள் சொல்லுங்கள். சொல்லாதவர்கள். தேவனுடைய வார்த்தை ஒரு அழிவில்லாத வித்து என்று நான் விசுவாசித்தபடியால் மற்ற வார்த்தை செய்யப்படும் என்று அறிந்து கொண்டேன். இதன் மூலம் என் வாழ்வு முழுமையாக மாற்றமடைந்தது. ஓகே. எதனாலே தேவனுடைய வார்த்தை நமக்கு தேவையான யாவற்றை செய்துவிடும் என்றால் அது அழிவில்லாதது. அதை குறித்து யாராவது விளக்க முடியுமா? அழிவில்லாதது என்றால் என்ன? அது எப்பவுமே கான்ஸ்டன்ட், மாறாது. மாறாது என்றால் என்ன? இன்ஃபினிட்டி. அத வார்த்தை குலமானீர்கள் அல்ல, குலமானீர்கள் தான். அழிவில்லாத செத்து போகாது. செத்து போகாது. எது வரைக்கும் செத்து போகாது? உயிர் உள்ளது, அழியாது, ஜீவன். அந்த வார்த்தை தியானித்து எங்களுக்குள்ள எடுத்துட்டா அது வேலை செய்யும். பாருங்க, எது வரைக்கும் அழியாதுன்னா அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில அனுபவம் ஆகும் வரைக்கும் அது வேலை செஞ்சுட்டே இருக்கும். எதற்காக அந்த வார்த்தை சொல்லப்பட்டதோ அது நிறைவேறும் வரைக்கும் அது வேலை செய்யும், விடாது. இதை குறித்து யோசுவா என்ன சொன்னான்? நல்வார்த்தை ஒன்றும் நிலத்திலே விழுவதில்லை. குட். அது சரியான என்ன சொன்னானா, எப்பா அவர் சொன்ன வார்த்தை ஒண்ணுமே தவறி போகவில்லை. 50 வருஷம் தேவனோடு சஞ்சரித்த சொல்றான். எப்பா அவர் சொன்ன வார்த்தை பாருங்க, அந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு வெளிப்பாடு, ஒரு ரேமா நாலேஜ் இருந்ததுனாலதான் நிக்கிறான். என்ன சொன்னாலும் சரி, இல்ல நீங்க என்ன கல்லறிய போறீங்க, பட் ஐ டோன்ட் கேர், நான் கண்டிப்பா அதை போய் அடைவேன். எவ்வளவு தைரியம் வந்ததுன்னா வார்த்தை தான். அதான் சொல்றான், எப்ப அவர் சொன்ன வார்த்தையில ஒண்ணுமே தவறி போகவில்லை. அப்போ அவனை விட அருமையானவர்களே நாம் இன்னும் அடுத்த லெவல்ல ஃபெய்த்ல இருக்க முடியும். ஏன்னா அவனுக்கு முழு வேதாகமும் இல்லை, அவனுக்கு இயேசு கிறிஸ்துங்கிற நாமம் இல்லை. இல்ல யோசித்து பாருங்க, திங்க் பண்ணுங்க. நான் பேசும்பொழுது அருமையானவர்களே யோசிக்கிறேன் பாருங்க, எப்பா சொன்னவரு அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். அந்த வெளிச்சம்லாம் இருந்ததுனாலதான் சூரியனை ஸ்டாப் பண்றான், சந்திரனை ஸ்டாப் பண்றான், யோர்தானை கடந்து வரான், எரிகோவை விழப்படுறான். தேவன் என்னென்ன ஆலோசனை சொன்னாரோ அத்தனைக்கும் எதனாலே அவனாலே கீழ்ப்படிய முடிந்தது என்றால் அவர் சொல்லுகிற வார்த்தையில சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு. ஆமே. ஏன் அநேகர் சூப்பர் நேச்சுரல் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதில்லை, அல்லது தேவனுடைய ஆசீர்வாதங்களை ஏன் அநேகர் பெற்றுக்கொள்வதில்லை என்றால் சூழ்நிலைகளை பார்ப்பது. அப்போ நம்ம எதை பார்க்கணும்? ஒரு காரியத்துல என்ன இருக்குது, ஒரு இன்னும் பிரச்சனை இருக்கு, ரொம்ப நாளா இருக்குதுன்னா இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அந்த ஆள் அப்படிதான் மாறவே மாட்டாரு, அப்படி சிந்திப்பதற்கு பதிலாக தேவனுடைய வார்த்தை ஒன்றும் தரையில விழாது இல்ல, அப்படி நம்ம இமேஜினேஷன்ல மாத்திக்கணும். அது சாத்தியம். அதோடு சேர்த்து நான் ஒண்ணு சொல்றேன், அது ரொம்ப இன்பமயமானது. இன்னும் நான் ஒண்ணு சேர்த்து சொல்றேன், நமக்கு வேற வழி கிடையாது இல்லையா? யோசித்து பாருங்க, we have no other go. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பதை தவிர ஈஸியான வழி ஒன்றும் கிடையாது, நமக்கு வேற வழியும் கிடையாது.
அப்ப ஏன் யாராலே விசுவாசிக்க முடியும்னால் ஆண்டவர் வந்து எனக்கு இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவருக்கு ஆயிரக்கணக்கான வழி இருக்கிற வெளிச்சம் வேணும். இது ரொம்ப முக்கியம் பாருங்களேன். உங்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு தேவனுக்கு மனுஷ அறிவிலே தோன்ற முடியாத ஆயிரக்கணக்கான வழிகள் இருக்கின்றன. இதை விளங்கி கொண்டவர்கள் தான் நடக்க முடியாததை பேசுவாங்க. யோசுவா நடக்க முடியாத எதை பேசினான்? சூரியனை பார்த்து பேசுறான் பாருங்க. அப்போ அவனுக்கு என்ன புரிஞ்சிருதுன்னா, காட்ஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் சூப்பர் நேச்சுரல். ஒரு கிரைசிஸ்னே வந்துட்டு, ஒரு பிரச்சனைனே வந்துட்டு, ஒரு பற்றாக்குறைனே வந்துட்டு, ஒரு சிக்கல் வந்துட்டுன்னா தேவனுடைய ஒரே வழி அற்புத வழி. அப்போ இதை புரிஞ்சதுனாலதான் அவன் சொல்றான், சூரியனை நீ இங்க நில்லுப்பா, சந்திரனை இங்க நில்லுங்கிறான். அவன் சொல்றான், ஆசாரியர் நீ போய் ஆசாரியர்கள் யோர்தான் ஓரத்துல கால் வச்ச உடனே நதி 2ஆ பிரியும் என்று எப்படிங்க அவனால நம்ப முடிஞ்சது? யோசித்து பாருங்க. இட்ஸ் சோ சிம்பிள். ஹிஸ் ways are always சூப்பர் நேச்சுரல். அதைத்தான் ஏசாயாவுல வாசிக்கணும். அவருடைய வழிகள் ஆராய்ந்து முடியாதவை, மனுஷ அறிவு கேட்டாத. வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளவு தூரம், அது எல்லாமே சூப்பர் நேச்சுரல் பற்றி தான் சொல்லுதுன்னு நம்ம எடுத்துக்கொள்ளணும். மனுஷ அறிவு கேட்டாது. அருமையானவர்களே, ஆமா பாருங்க, சிலருடைய வாழ்க்கையில எப்படி இருக்கும்னா, நீங்க இந்த சூப்பர் நேச்சுரல்ல பிலீவ் பண்ணீங்கன்னா தீர்வு ஈஸியா கொடுக்கலாம். ஒரு உதாரணம் சொல்லலாம். நிறைய ஃபோன் கால் எனக்கு வருது, எப்படியோ மாசத்துல 1-2 வருது. என்னன்னா, தன்னை விட்டுட்டு போய் கணவன் இன்னொருத்தரோட வாழ்ந்து அங்கே மேரேஜ் பண்ணி குழந்தையும் பெற்றுட்டார். அப்படியே வச்சுவிடுமா. இப்ப இந்த பிள்ளைக்கே 50 வயசு ஆயிட்டு. நம்ம என்ன தீர்வு கொடுக்க முடியும்? நம்ம மனசு என்ன சொல்லும்? இது எப்படி சாத்தியமே இல்லையே. நல்லா யோசிங்க நான் சொல்றத. 50 வயசு ஆயிட்டு, இவளுக்கு 2 குழந்தையோட தனியா வாழ்றா. புருஷன் இன்னொரு இடத்துல மேரேஜ் பண்ணி 2 குழந்தை ஆயிட்டு. இப்ப இந்த மகள், இவளுக்கு பேர் என்ன வைக்கலாம்? ஏதோ ஒண்ணு வைப்போமே, ராஜாத்தின்னு வைப்போம். இந்த ராஜாத்திக்கு ராஜ வாழ்க்கை அமைகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? சும்மா டிஸ்கஸ் பண்ணலாம். கணவன் சொல்லுங்க சிஸ்டர். இருக்குது. எப்படி இருக்கு சொல்லுங்க. வாழ்க்கை இருக்குது. எப்படி இருக்கு? வேதத்திலையும் அதுக்குன்னு நம்ம பிராக்டிக்கலா நாங்க டிசிஷன் மேக் பண்ணி எப்பயுமே பிசாசு தீமை செய்யற, நீங்க பேசுறது கொஞ்சம் கேட்கலையா? சொல்லுங்க. எதிராளியாகிய பிசாசு தீமைக்கு செய்யறது தேவன் நன்மையாக மாற்றுகிறவர். வெரி குட். இது யாரால விசுவாசிக்க முடியும் தெரியுமா? அதான் கேள்வி. இவளுக்கு எப்படி ஒரு வாழ்க்கை அமையும் பாருங்க. நம்ம இருதயத்துல தோன்றவே முடியாதுங்க. நம்ம இருதயத்துல நீங்க இப்படி யோசித்தீங்கன்னா அது நேச்சுரல், சூப்பர் நேச்சுரல். எனக்கே தெரியாதுப்பா. ஆனா ராஜாத்தி, உனக்கு ஒரு ராணியை போல உனக்கு ஒரு வாழ்க்கை அமையுமா அப்படின்னு நீங்க சொல்லணும். எப்படின்னு எனக்கு விளங்கல. நமக்கு விளங்க வேண்டிய அவசியம் இல்லை. யோசிங்க. நான் சொல்றது முக்கியமான பாயிண்ட். சில சிக்கல் வந்து உங்களுக்கு தீரவே மாட்டுங்க. தீரக்கு சாதகமான சூழ்நிலை எதுவுமே இல்லை. 1% கூட சாதகமா இல்லை. அப்பொழுதும் நீங்க இந்த அற்புத ஆசீர்வாதத்தை விசுவாசிக்க முடியும். ஏனென்றால் அவருடைய வழியை நம்மால கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. என்னால யோசிக்கவே முடியல. நான் சில பெண்கிட்ட அப்படி சொல்லுமா, நீ எப்படின்னு யோசிக்காத, உனக்கு ஒரு ராஜா வாழ்க்கை தருவார். இல்ல அங்கிள், அவர் ஏற்கனவே மேரேஜ் பண்ணி இன்னொரு பெண்ணோட வாழ்ந்துட்டு இருக்காரு. நோ 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 நோ. இதுதான் பிராக்டிக்கலா திங்க் பண்றது. எப்படின்னே யோசிக்க கூடாது. இவர் வந்தா தானே எனக்கு ஒரு வாழ்க்கை அமைய. இல்லை 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 இல்ல. நம்ம தேவனுக்கு ஆயிரக்கணக்கான வழிகள் இருக்கின்றன. அதுல ஒரு வழியும் நம்முடைய இருதயத்துல தோன்றவே முடியாது. நீங்க தைரியமா ஆசீர்வதிக்கலாம். என்ன ஆசீர்வதிக்கலாம்? ஏமா எனக்கு புரியல, ஆனா ஆண்டவருக்கு 1000 வழி இருக்கு. இந்த 1000 வழியில ஒரு வழி கூட நம்ம மனசுக்கு தோணாது. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. இந்த வருஷம் உனக்கு ஒரு பெஸ்ட் வாழ்க்கை அமையும். அவன் வருவானா, இவன் வருவானா, வருவானா வரமாட்டானா அப்படிலாம் நம்ம யோசிக்க கூடாதுங்கிற. எத்தனை பேர் புரியுது? ஆமென் ஆமென். இது வந்து எல்லா இடத்துலயும் அப்ளை ஆகும்.
எல்லா ஏரியாவிலையும் அப்ளை ஆகும். டாக்டர் சொல்லிட்டாரு, எங்க பாட்டிக்கும் சுகரு, எனக்கும் எங்க அம்மாவுக்கும் சுகரு, எனக்கும் சுகரு. அருமையானவர்களே, இதெல்லாம் உலக ரிப்போர்ட்டு. நம் தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆமென். கர்த்தர் நல்லவர் பாருங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னைக்கு கொஞ்சம் அதிகாலையில எழுந்து ஒரு செய்தியை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு ஒரு ஃபிளாஷ் வந்தது. என்ன ஃபிளாஷ் என்னன்னா, தேவன் ஒவ்வொருவரையும் அழைக்கும் பொழுது மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை தான் சொல்றாரு. ஆதாம் அழைக்கும் பொழுது அப்படிதான் சொல்றாரு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, எல்லாரையும் அழைக்கும் பொழுது மனுஷனால கற்பனை செய்ய முடியாத பெரிய ஆசீர்வாதங்களை தான் சொல்லுகிறார். ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளுங்களேன். ஃபாதர் பெர்க்மன்ஸ் அழகா அந்த பாட்டு எழுதுறாங்க, கண் பார்க்கும் பூமி எல்லாம் சொந்தமாகும். அவராட்ட சொல்றாரு, வழக்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் தெற்கேயும் நீ எதெல்லாம் பாக்குறியோ அது எல்லாம் உனக்கு சொந்தமாகும்னு சொல்ற. இமேஜின் பண்ணுங்க, இப்ப நம்ம ரெட்டிப்பான ஆசீர்வாதத்துல இருக்கிறோம். ஆபிரகாமோடு செய்யப்பட்ட உடன்படிக்கையை விட மிகப்பெரிய உடன்படிக்கை கொடுத்திருக்கிறார். நான் இப்படி இமேஜின் பண்றேன், கண் பார்க்கிற பூமியை தேவன் ஆபிரகாமுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினார், கொடுத்தார் என்றால், சரிங்களா? நீங்க டொரண்டோவில் நிறைய பேர் இருக்கீங்க. டொரண்டோவில் உங்க கண்ணு பார்க்கிற வீடுகள் எல்லாம் உங்களுக்கு சொந்தமாயிரும். நீங்க அப்படி அதை இன்டர்பிரேட் பண்ணலாம். ஆபிரகாம், நீ எவ்வளவு தூரம் பார்க்க முடியுமோ பாரு, இந்த நீ பார்க்கிற பூமி எல்லாம் உனக்கு சொந்தம். நான் என்ன சொல்றேன், நீங்கள் இருக்கிற தேசத்துல, அதாவது நீங்க இருக்கிற பட்டணத்துல எந்தெந்த வீடுகள் எல்லாம் நீங்க இதுவரைக்கும் நம்ம போய் பார்க்கறது சொல்ல, இதுவரைக்கும் நீங்க என்ன பார்த்திருக்கிறீர்களோ எல்லாமே உங்களுக்கு சொந்தமாயிற்று. இந்த அளவுக்கு நம்மால இமேஜின் பண்ண முடியும். அது உண்மை என்றால் இதுவும் உண்மை. ஒருவேளை அந்த கட்டடங்கள் நமக்கு வராம இருக்கலாம். அந்த கட்டடங்கள்ல, அந்த வீடுகள்ல வாசம் பண்ணுகிற அத்தனை ஆத்துமாக்களையும் தேவன் உங்களுக்கு தருவார். அவருடைய வழி எப்படி இருக்கும்? சூப்பர் நேச்சுரலா தான் இருக்கும். கிறிஸ்டின் ஜபல் நினைக்கிறான், அங்கிள் நீங்க எல்லாம் ஊழியம் பண்றீங்க, உங்களுக்கு ஆண்டவர் தருவாரு. இப்படி நினைப்பது மனுஷீகம், ஜென்ம சுபாவம். நீங்க எல்லாம் சின்சியரா பாடம் படிக்கிறீங்க இல்லையா? சின்சியரா தேவனை தேடுகிறீங்க, அதனாலதான் உட்கார்ந்து இருக்கீங்க. சோ அருமையானவர்களே, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. நான் இப்ப என்ன அட்ரஸ் பண்றேன்னா, உங்களால அப்படி இமேஜின் பண்ணவும் முடியும். அங்க என் கூட ஒருத்தர் நம்ம சர்ச்சுக்கு வருவார். அவர் மேஸ்திரி, மேசன், சரிங்களா? கொத்து வேலை செய்யறவர். நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், நீங்க ஒரு வீடை, அவர் கான்ட்ராக்ட் எடுத்து செய்யறாரு, கஷ்டத்துல இருக்காரு, லேபர் கான்ட்ராக்ட் எடுக்கிறார். நீங்க ஒரு வீட்டை முடிக்கிறீங்க, முடிச்சு நீங்க என்ன செய்றீங்க? பிளாஸ்டரிங் பண்றீங்க, சிமெண்ட் பிளாஸ்டரிங் பண்றீங்க. பூசு வேலை செய்யும் பொழுது இப்படியே நீங்க கையை அசைக்கும் போது சொல்லணும், இந்த வீடு எனக்கு சொந்தமாகிறது. அருமையானவர்களே, பார்த்தாலே தாரேங்கிறாரு. கால் பட்டா தரமாட்டாரா? கை பட்டா தரமாட்டாரா? இப்படிலாம் நீங்க இமேஜின் பண்ணலாம். அப்படிதான் பைபிள் இருக்குது. ஒருவருக்கும் ஆதாம் அழைச்சா என்ன சொல்றாரு? நீ பூமியை நிரப்புவாங்கிறாரு, பூமியை ஆண்டு கொள்ளுவாங்கிறாரு, என்னுடைய சாயலை உனக்கு தந்துட்டேங்கிறாரு, என்னுடைய ரூபத்தை தந்துட்டேன், என்னுடைய எல்லாமே பெருசாதான் சொல்றாரு. ஆபிரகாம் எடுத்தா உன் பெயரை பெருமைப்படுத்துவேனுங்கிறாரு, பூமி தாங்க முடியாதவங்க ஆசீர்வதிப்பேங்கிறாரு, உன் கண் பார்க்கிற பூமியையே உனக்கு இதெல்லாம் நடந்துட்டுங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. பூமியின் தூளை, டஸ்ட கூட எண்ணிடலாம்ப்பா, உன் சந்ததியை எண்ண முடியாது. நாம எல்லாரும் அவருடைய சந்ததியில உண்டாயிருக்கோம் பாருங்க. அந்த வார்த்தை நிறைவேறிட்டு பாருங்க. உனக்கு ஒரு தேசத்தை தருவேன், உன்னை ஒரு ஜாதி ஆக்குவேன்கிறாரு. இஸ்ரவேல் என்று ஒரு தேசத்தை உருவாக்கிட்டார. அது என்ன இன்ட்ரெஸ்டிங்னா, இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவருடைய சந்ததிக்கும் உண்டாகுது. நாமெல்லாம் அவருடைய சந்ததியில இருக்கும், அவருடைய சந்ததிக்கும் உண்டாகுது. அவருடைய சந்ததியிலே வந்த ஆபிரகாமுடைய கொள்ளு பேரன் இல்ல, பேரனா? ஆமா இல்ல, யாக்கோபு பேரன் தானே?
யாக்கோபு வந்து பேரன், பேரன் பேரன், பேரன். கிராண்ட்சன், கிராண்ட்சன். ஈசாக்கோட சன். ஓகே ஓகே. பாருங்க, யாக்கோபுக்கு என்ன பேரு? இஸ்ரவேல். ஓகே, இன்னொரு பேரு கொடுக்கிறாரு ஆண்டவர். டிசீவர், டிசீவர். டிசிவர், எத்தன். எத்தனை. டிசிவர், எத்தன். அந்த எத்தனையும் ஆசீர்வதிக்கிறாருங்க. இன்னொரு இடத்துல சொல்றாரு, நான் யாக்கோபை நேசித்தேன், யாரை வெறுத்தேங்கிறாரு? ஏசாவை வெறுத்தேங்கிறாரு. பாருங்க, அவனை எப்படி ஆசீர்வதித்தார் என்று ஒரு வசனம் வாசிப்போம். 36:7, ஆதியாகமம் 36:7. நான் என்ன பார்க்கிறேன்னா, ஆண்டவர் வந்து அருமையானவர்களே கிரகிக்க முடியாத ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். வாசிக்கலாம். அவர்களுடைய சம்பத்து மிகுதியா இருந்தபடியினால் யாருடைய சம்பத்துமா? அதுக்கு முந்தின வசனம் வாசி. ஏசா தன் மனைவிகளையும் தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் தன் வீட்டில் உள்ள யாவரையும் தன் ஆடு மாடுகளையும் மற்ற ஜீவ ஜந்துகள் யாவையும் கானான் தேசத்திலே சம்பாதித்த ஆஸ்தி முழுவதையும் சேர்த்து கொண்டு தன் சகோதரனாகிய யாக்கோபை விட்டு பிரிந்து வேறே தேசத்துக்கு போனான். அவர்களுடைய சம்பத்து மிகுதியா இருந்தபடியினால் அவர்கள் ஒருமித்து கூடியிருக்க கூடாமற் போயிற்று. அவர்களுடைய மந்தைகளின் நிமித்தமாய் அவர்கள் தங்கியிருந்த பூமி அவர்களை தாங்க கூடாததா இருந்தது. யோசித்து பாருங்க, இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் வேற எந்த புக்லயும் நீங்க வாசிக்க முடியாது. இந்த அளவுகோல் பூமி தாங்க முடியாது, இடம் கொள்ளாமல். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஏசா வந்து தேவனால் வெறுக்கப்பட்டவன், ஆனாலும் அவன் ஆபிரகாமுடைய சந்ததியில வந்ததுனால பூமி தாங்க முடியாத அளவுக்கு அவனுக்கு ஆசீர்வாதம் வந்துட்டு இல்லையா? நாமெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறாங்க. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு சொந்தம். சாதாரண ஆசீர்வாதங்களோடு வாழவே முடியாதுங்க. ஆனாலும் என்ன செய்யணும்? உங்க மனநிலையை மாற்றுங்கள். இல்ல பிரதர், போதும் பிரதர் அப்படி நினைக்காதீங்க. யோசித்து பாருங்க, ஏராளமான ஆடு மாடுகள் கொடுக்குறான். யாரு? பார்வோன் ராஜா. யாருக்கு? ஆபிரகாமுக்கு. திடீர்னு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 10,000 ஆடு வந்துட்டுன்னு வைங்களேன், மகேஸ்வரி சிஸ்டர் என்ன செய்வாங்க? ஐயோ, நான் இதை வச்சுட்டு என்ன செய்ய போறேன். ஆனா ஆண்டவுடைய அனந்த ஞானம் பாருங்க, அதை நிர்வாகம் பண்ண வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் கொடுத்துடுறாரு. சோ அருமையானவர்களே, தேவனுடைய வழிகள் ஆராய்ந்து முடியாதவைகள், அற்புதமான வழிகள் என்பது மாத்திரமல்ல, கிரகிக்க முடியாத ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். எதுவுமே தடையில்லை. ஒன்றே ஒன்றுதான் தடை. என்ன தடை? பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு ஒன்றே ஒன்றுதான் தடை. அது என்ன தடை? மனசுல உள்ள அவிசுவாசம். அந்த அவிசுவாசத்திற்கு என்ன காரணம்? சத்தியத்தை சரியாக அறியவில்லை. ஓகே, எஸ் பிரதர், கொஸ்டின் நம்பர் 9 போயிடும். உங்களை குறித்து சாத்தான் எப்பொழுது பயப்பட ஆரம்பிப்பான்? இதுவரைக்கும் சொல்லாதவங்க யாரும் சொல்றீங்களா? தேவனுடைய வார்த்தை எங்களுக்குள் வேர் கொண்டு வளர ஆரம்பித்து கனி கொடுக்க ஆரம்பிக்கின்ற போது சாத்தானுக்கு அச்சுறுத்தல் ஆரம்பிக்கின்றது. வெரி குட். தேவனுடைய வார்த்தை சாத்தானை திகில் உறைந்து போக வைக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. கரெக்டா சொன்னீங்க சிஸ்டர். ஆமா, அப்போ நீங்க எல்லாம் சத்தியத்தை சரியாக அறிகிறீங்க. அப்போ உங்களை பார்த்து பிசாசு பயந்து போய் இருக்கிறான். சரிங்களா? ஏனென்றால் அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே வளர்ந்து கனி கொடுக்க துவங்கி விட்டது. என்ன கனியை எல்லாம் நாம் ருசிக்கிறோம் சொல்லட்டுமா? பயம் போயிட்டு தைரியம் வந்துட்டு, கவலை நீங்கி சந்தோஷம் சமாதானம் வந்திருக்கு பாருங்க. இதெல்லாம் கனிகள். கனி கொடுக்க ஆரம்பிக்கின்ற நேரத்துல சாத்தான் பயந்து போய் இருக்கிறான். அவனை விட்டு அவனை நீங்க இப்பொழுது விரட்டுவது லேசான காரியம். ஒரு சோர்வு வந்தா விரட்டுங்க. அப்பாலே போ சாத்தானே, நான் எப்பொழுதும் செலிப்ரேட் பண்ணுவேன் என் தேவனை, கொண்டாடுவேன் என் தேவனை, நடனம் ஆடுவேன், சந்தோஷமா இருப்பேன். இப்படி நீங்க நின்று எழுத்து நின்று பேசணும். பேசுறதுக்கு சோம்பல் படக்கூடாது. ஒரு 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 3 நாள் நீங்க ட்ரை பண்ணுங்களேன். இன்னும் ஏதாவது சோர்வு வருது, நான் பிரச்சனையை பற்றி பேசுறேன். பிரச்சனை எப்பொழுது தீரும் என்றால் நீங்கள் அந்த பிரச்சனையை சுமக்காமல் இருக்கணும். சுமக்க வருது, பாரம் வருது, என் வாழ்க்கை இப்படி ஆயிட்டு,
பாருங்க, நீங்க இந்த வெளிச்சத்துக்குள்ள வந்திருக்கிறதுனால அந்த பிரச்சனை பயந்து போய் இருக்கு. நீங்க பேசினாதான் போகும். பல இப்போ சாத்தானே, நான் தைரியமா தான் இருப்பேன், நான் ஜாலியா தான் இருப்பேன், நான் மகிழ்ச்சியா தான் இருப்பேன், நான் கொண்டாடுவேன். அந்த வெளிச்சத்துக்குள்ள வந்து விடுங்கள் அருமையானவர்களே. ஏனென்றால் அவன் ஓடி போவதற்கு ரெடியா இருக்கிறான். அந்த வியாதி உங்களை விட்டு நீங்குவதற்கு அது ரெடியா இருக்கு. நீங்க போனா போயிடும். ரைட், கடைசி கொஸ்டின் போயிடும். தேவனுடைய வார்த்தையை ஏன் எளிமையாக ஒருவர் புரிந்து கொள்ளும் வகையில் பேச வேண்டும்? இதுவரைக்கும் சொல்லாதவங்க யாரும் இருக்கிறீங்களா? அதாவது 140ஆம் பக்கம் 3வது. அதாவது உணர்ந்து கொள்வதுதான் விதியை உங்களுக்கு புதிய வைக்கும். புரிந்து கொள்வது தேவ வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள் ஊடுருவி செல்ல அனுமதிக்கிறது. அதுல நிறுத்துங்க. புரிந்து கொள்ளுவது, அதுல ஒரு கமா வேணா போட்டுடுங்க. புரிந்து கொள்ளுவது தேவ வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள் ஊடுருவி செல்ல அனுமதிக்கிறது. கரெக்டான பதில் சொன்னீங்க சிஸ்டர். அதுல பாருங்க, பேஜ் 141 பாட்டத்துல இருக்கு பாருங்க. கேள்வி என்ன? தேவனுடைய வார்த்தையை ஏன் எளிமையாக ஒருவர் புரிந்து கொள்ளும் வகையில் பேச வேண்டும்? 141 பாட்டம் மோஸ்ட்ல, தேவ வார்த்தையை புரிந்து கொள்ளுதல் தான் உங்கள் இருதயத்திற்குள் நுழைவதற்கான வாசற் கதவாக இருக்கிறது. நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் உடனே தேவ வார்த்தை உங்களிடமிருந்து திருடப்படும். இப்ப நான் ஒரு வார்த்தை சொன்னேன். என்ன வார்த்தை சொன்னேன்? உங்களுக்கு இன்னும் சோர்வு வருது, பயம் வருது, கவலை வருது. இந்த 3 பிரச்சனையும் பயந்துதான் இருக்குது. பேசுனா போயிருன்னு சொன்னேன். இந்த காதுல வாங்கிட்டு அடுத்த காதுல விட்டுறக்கூடாது. எத்தனை நாள் நான் பிராக்டிஸ் பண்ண சொன்னேன்? 3 நாள். ஜஸ்ட் 3 days. சரிங்களா? கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அப்படியே பெற்றுக்கொள்ளுங்கள். பிதாவே உமக்கு நன்றி அப்பா. வாட் அ லவ்விங் டாடி. ஓ, நீர் எங்களுடைய தகப்பனாக இருக்கிறதுனால நாங்கள் பாக்கியவான்கள் ஆண்டவர். ஆமேன் ஆண்டவர். நீர் எங்களுக்கு தந்திருக்கிற, எழுதி தந்திருக்கிற உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இன்னும் அருமையான உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க, அதுல ஒரு வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள, புரிந்து கொள்ள, அதை எங்களுடைய இருதயத்துல விதைக்க, எங்களுடைய இருதயத்தை இன்னும் நல்ல நிலமாக மாற்றி அருளுவீரா. நாங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதை பிராக்டிஸ் பண்ணத்தக்கதாக ஆவியானவர் எங்களுக்கு நினைப்பூட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன். ஆமேன்.